திமுக ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி. திமுக காரன் அத்தனை பேருக்கும் அரசியல் வந்து ஒரு பிசினஸ். அவங்க அந்த அரசியலை நீங்க புடிங்கிட்டீங்கன்னா அவன் ஒன்றும் இல்லாத செல்லா காசு. அந்த அதிகாரத்தை வச்சு அவன் ரவுடித்தனம் பண்ணிருப்பான், அந்த அதிகாரத்தை வச்சு பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான், அந்த அதிகாரத்தை வச்சு பிசினஸ் இது எம்பையரை கட்டி அமைச்சிருப்பான், ஃப்ரீயா பிரியாணி சாப்பிட்டுப்பான். சைக்கிள் ஸ்டாண்டு போடுறவங்கள தொடங்கி பெரிய பெரிய பஸ் நிறுவனங்களை நடத்துறவங்க வரைக்கும் திமுகவோட ஈகோ சிஸ்டம் வளர்ந்துருக்கும். இவங்க அத்தனை பேருடைய வாக்கும் இவர்களுடைய குடும்ப வாக்குகளும் இவர்கள் குடும்பம் சார்ந்த இளைஞர்கள் வாக்குகளும் எல்லாம் யாருக்கு போகும்? ஆட்டோமேட்டிக்கா திமுக போகும். அதற்கு ஒரு கட்டமைப்பு உண்டு. ஈக்குவலி ஏடிஎம்கேக்கும் ஒரு கட்டமைப்பு உண்டு. ஸோ இந்த கோர் வாக்காளர்களை இந்த கட்சிகள் இழக்காது. அது இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே 20%. அவனை நீங்க எவ்வளவு பெரிய மனித புனிதரை கொண்டு வந்து நிப்பாட்டி நீங்க திமுக வாக்கு போடாதுன்னு சொன்னாலும் அவன் போடுவான். இந்த 20% வாக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கு. ஸோ இந்த 20 to 20 ஆட் பண்ணுங்க, 40% ஆஃப் த வாக்குகள் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் வச்சிருக்காங்க. இது மாறாது. ஸோ இவங்க வந்து மாற மாட்டாங்க. இதை மனசுல லாஜிக்கலா மண்டையில ஏத்திக்கிட்டு தான் நம்ம எந்த அரசியலுமே உள்ள பிச் பண்ணி உள்ள கொண்டு போக முடியும். இன்னொன்று, அதிகாரம் கையில் இல்லாத எந்த கட்சியுமே தனக்கான ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 35 அவங்க அச்சீவ் பண்றாங்கன்னா ஆட் ஆனா அந்த 15 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஏடிஎம்கேவோட கோர் வாக்காளர்கள் கிடையாது. இந்த வாட்டி உங்களுக்கு போடலாம்ங்கிற அந்த நடுநிலை வாக்காளர்களுடைய பெர்சன்டேஜ். அதெல்லாம் இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு ஜங்கை விஜய் அவர்கள் இந்த முறை எடுத்துக்குவாரு. ஏடிஎம்கே இருந்து எடுப்பாரு, டிஎம்கே கிட்ட இருந்து எடுப்பாரு, என்டிகே கிட்ட இருந்து எடுப்பாரு. இது டிஎம்கே பிளஸ் ஆனா பிளஸ். ஏன்னா இந்த முறை 4 முனை போட்டி. என்டிகே தனியா நிக்குது, டிவிகே தனியா நிக்குது, ஏடிஎம்கே நிக்குது. இதெல்லாம் வச்சுட்டு இவங்க ஒரு மெகா கூட்டணி, இவங்க ஒரு மெகா கூட்டணி. இந்த மெகா கூட்டணிகளுக்கான வாக்குகள் அந்தந்த கட்சிக்கான சின்ன சின்ன கோர் ஓட்டர்ஸ் இதெல்லாம் ஆட் ஆகி இப்போ இவங்க வாங்குற வாக்கு. இந்த ஜங்கை வந்து விஜய் நல்லா பிடிச்சு எடுத்துட்டு வர முடியுமானா முடியாது. ஸோ விஜய் வந்து வின் ஆவாரா இந்த எலெக்ஷன்லனா வாய்ப்பு இல்லை ராஜா. வாக்கை உடைப்பீங்க. இதனால தான் நான் தலைவாடா அடிச்சுக்கிட்டது என்னன்னா, அந்த வாக்கை உடைக்கும் போது அது டிஎம்கேக்கு பிளஸ்ஸாக தான் போய் நிற்கும். அது விஜய் உடச்சாலும் சரி, என்டிகே உடச்சாலும் சரி, அது டிஎம்கேக்கு ஒரு விதமான பிளஸ்ஸாக போய் நிற்கும். ஆல்ரெடி ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற பேர்ல ஏடிஎம்கேவும் இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா முன்னாடி எலெக்ஷனுக்கு. ஸோ வாக்கெடுப்பு அரசியல்னா என்னங்கிறத தயவு செஞ்சு வாக்காளர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுல நம்ம ஏமாறக்கூடாது. அதுல ஏமாந்தோம்னா திரும்ப திரும்ப நமக்கு ஆகாதவங்க தான் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இங்க எல்லாரும் 4 முனை போட்டியா இருக்கனால விஜயோடைய வருகைங்கிறது டிஎம்கேக்கு பெரிய பிளஸ். ஒரே ஒரு மைனஸ் மட்டும் டிஎம்கேக்கு இருக்கு. டிஎம்கேவோட கோர் வாக்காளர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஜங்க் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகள். சிறுபான்மை மக்கள், அதாவது பட்டியல் சமூக மக்களாகவும் இருக்கலாம், மத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களோட வாக்குகள். இதை வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் அதிகமா எடுப்பாருங்கிற பார்வை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பார்வை. சிறுபான்மை வாக்குகள் அதிகரிக்கும் பொழுது அதை வந்து விஜய் எடுக்கிறாருங்கும் போது அது டிஎம்கேக்கு பெரிய த்ரெட்.